ஆரம்பிக்கலாங்களா? நிறத்துல அழகுல அவ்வளவு இருப்பாங்க, குணத்துல கோடியில ஒருத்தி. நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு லவ் டைலாக் வீடியோ ரொம்பவுமே ஈஸியாவே உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை ஆட் பண்ணி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆளில் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான பீட் மார்க், சேக் எஃபெக்ட் அந்த 2 ப்ராஜெக்டையும் ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. 2 ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜோட சைஸை 9:16 வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சேஞ்சு பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் ரொம்பவுமே ஈஸி தான். இப்போது ஃபஸ்ட்டு இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செகண்டில் உள்ள 9:16 செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் மீடியா இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள விவால் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ இதே மாதிரி ஸ்க்ரீனில் ஆட் ஆயிரும். இப்போது அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் கலர் லேயர் எதுவுமே தெரியக்கூடாது. நம்மளோட இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆட் பண்ண உங்களுடைய இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஜூம் தேவைப்பட்டால் நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். இல்லாட்டி மூவ் பண்ணி ஃபோட்டோவை சென்டர் செட் பண்ணாலும் செட் பண்ணிக்கலாம். அது ரொம்பவுமே ஈஸி தான். உங்களுடைய இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ராசம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த தேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜ் ஜூம் தேவைப்பட்டால் நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணி ஃபோட்டோவை கூட சென்டர் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுடைய இமேஜை சேவ் பண்ணணும். மேலே உள்ள சேரைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் கிடைக்கும். இதை கிளிக் பண்ணி உங்களுடைய இமேஜை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவுமே ஈஸி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான் அடுத்தடுத்த இமேஜுக்கும். எப்போதும் போல் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா போயிட்டு உங்களுடைய அடுத்த பிக் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா செட் பண்ணிக்கோங்க. ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி டைரெக்டாகவே சேர் ஐக்கானை கிளிக் பண்ணி தேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்களுடைய எல்லா இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்கிற பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த பீட் மார்க் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நம்ம ரொம்பவுமே ஈஸியாகவே எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஃபாண்டோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்க லிரிக்ஸை கிளிக் பண்ணிட்டு அதில் எடிட்டர்ஸ் போயிட்டு நான் கொடுத்துருக்க ஃபாண்டை இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபாண்டை லைட் அதே மாதிரி கிளிக் பண்ணி ஃபாண்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபாண்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்லை, அதுக்கான ஒரு வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கிற எல்லா லிரிக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு நார்மல் ஃபாண்டான ரோபோட் ரெகுலருங்கிற ஒரு நார்மல் ஃபாண்டாக தான் இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டை ஃபஸ்ட்டு எல்லா லிரிக்ஸுக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் குரூப் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். நான் கொடுத்துருக்க குரூப்பில் எப்படி இமேஜ் ஆட் பண்ணுங்கிறத மட்டும் சொல்கிறேன். அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ நான் கொடுத்துருக்குற அந்த ஃபஸ்ட்டு உள்ள குரூப் அண்ட் மாஸ்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கீழே உள்ள எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணீங்கன்னா உள்ள நான் ஆட் பண்ணியிருக்கிற இந்த எல்லா குரூப் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே ரெண்டுக்கு மேலே ஒரு ரெக்டாங்கிள் இமேஜ் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ண வேண்டாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 குரூப் இருக்கும். இங்கே மேலே உள்ள குட்டி குரூப் இருக்கா, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. கீழே ஒரு இமேஜ் இருக்குதா, அதில் 9:16 சொல்லி ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருப்பேன். மேலே உள்ள ரெக்டாங்கிளை நீங்கள் டச்சே பண்ண தேவையில்லை. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 9:16 இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்குறேன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எப்படி உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, கீழே உள்ள இந்த கலர் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேலரி பேரும் மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களுடைய இமேஜ் எல்லாமே அலைட் மோஸுங்கிற ஃபோல்டரில் வந்து சேவையாக இருக்கும். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இதே மாதிரி நான் கொடுத்துருக்கிற இமேஜுக்கு பதிலாக உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ கீழே உள்ள அந்த லென்த்தாக இருக்கிற அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 குரூப் இருக்கும். மேலே ஒரு குரூப் இருக்கும், கீழே ஒரு குரூப் இருக்கும். இப்போ கீழே உள்ள இந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. மேலே ஒரு ரெக்டாங்கிள் இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ண வேண்டாம். கீழே 9:16 சொல்லி ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்குறேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம கீழே உள்ள குரூப்பில் இமேஜ் வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 குரூப் இருக்கும். 2 குரூப்லேயும் நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு மேலே உள்ள குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. அதில் கொடுத்துருக்க 9:16 இமேஜை செலக்ட் பண்ணி கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஒரு பிக்கை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போதும் போல் பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேம் மெத்தட் தான். கீழே உள்ள குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. 9:16 இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அடுத்த பிக்கை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம 2 குரூப்லேயும் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த குரூப்போட எண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு கீழே உள்ள குரூப்பை வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணணும். இப்போ இந்த குரூப்போட எண்டுக்கு வந்துக்கோங்க. கீழே உள்ள குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரூப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்கும். இப்போ அந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் கீழே 2 ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த குரூப்போட எண்டு வரையே வந்துடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கலாம். இப்போ மேலே உள்ள குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரூப் அளவுக்கு அது கீழே ஒரு குரூப் இருக்கும். இதையும் நீங்கள் இழுத்து விடணும். ஓகேவா, அந்த குரூப் அதாவது நீங்கள் இந்த குரூப்புக்குள்ளே இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்ததுக்கப்புறம் இந்த குரூப்புக்கு கீழே உள்ள குரூப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்கும். அதனால நீங்கள் இந்த குரூப்போட எண்டுக்கு வந்துக்கோங்க. கீழே உள்ள அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி இதுலேயும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக பேக் வந்து வந்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப்பில் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். இதே மாதிரி உங்களோட இமேஜை ஃபஸ்ட்டு குரூப்பில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட் தான். அதுக்கடுத்து ஒரு 7 குரூப் இருக்கும் பார்த்தீங்களா, 7 குரூப் குட்டி குட்டியாக குரூப் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு குரூப்பையும் கிளிக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு குரூப்பையும் கிளிக் பண்ணி அதில் எடிட் குரூப் போனீங்கன்னா அதில் 9:16 சொல்லி இமேஜ் நான் வந்து கொடுத்துருப்பேன். அந்த இடத்துல மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜை வரிசையாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்கிற எல்லா குரூப்பையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. அதில் 9:16 இமேஜ் இருக்கும். அந்த இடத்துல மட்டும் உங்களோட இமேஜை நீங்கள் வரிசையை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 12 செகண்ட் இருக்கா, இதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் நான் வந்து கொடுத்துருக்குறேன். அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதில் 3 குரூப்பில் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு கீழே உள்ள இந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. சேம் மெத்தட் தான். 9:16 இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கலர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. 2 குரூப் இருக்கும். அந்த மேலே உள்ள குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. 9:16 இமேஜை கிளிக் பண்ணி கலர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணக்கப்புறம் உங்களுடைய ஒரு பிக்கை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே உள்ள குரூப்பில் என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை கீழே உள்ள அந்த குட்டியான குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. கீழே உள்ள இமேஜை கிளிக் பண்ணி கலர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் இமேஜ் அதே இமேஜை கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போது மேலே உள்ள குரூப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும். அதை பற்றி நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டாம்.
ஜஸ்ட் அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆர் மார்க்கை கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இந்த குரூப்லேயும் நம்ம தெளிவாக வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. 2 குட்டி குட்டி குரூப் இருக்கும். அதில் எப்போதும் போல் குரூப்பை கிளிக் பண்ணி எடிட் குரூப் போயிட்டு உங்களோட இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. 14.15 அந்த செகண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் நான் வந்து கொடுத்துருக்குறேன். அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளை விட்டுருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே ஒரு இமேஜில் ஏதாவது ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஆட் பண்ணியிருக்க மாதிரி 2 இமேஜ்லையும் வேறு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துக்கிட்டு அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்து உள்ள குரூப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதுக்குள்ளே மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 இடத்துல நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. இங்கே மேலே இருக்கு பார்த்தீங்களா, மேலே ரெக்டாங்கிள் இருக்கா, அது கீழே ஒரு குட்டி இமேஜ் இருக்கா, அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஏதாவது ஒரு இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜில் நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே 2 லென்த்தான இமேஜ் இருக்குதா. இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் நீங்கள் என்ன இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அதே இமேஜை கீழே உள்ள இமேஜில் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ மேலே ஒரு இமேஜை கிளிக் பண்ணிட்டு சேம் மெத்தட் தான் எப்போதும் போல் உள்ளே போய்க்கோங்க. ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை கீழே உள்ள இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் இமேஜ் அதே இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து உள்ள எல்லா குரூப்பும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட் தான் எப்படி இமேஜ் ஆட் பண்ணுங்கிறது இப்போது உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும். ஆடியோட எண்டு வரையா ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க எல்லா குரூப்லேயும் உள்ள இமேஜில் உங்களோட இமேஜை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணக்கப்புறம் இப்போ நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். பேக் வந்துக்கிட்டு சேக் எஃபெக்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணக்கப்புறம் ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருக்குறேன். அந்த எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே எஃபெக்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிற எல்லா எஃபெக்ட் உங்களுக்கு வந்து காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸுக்கும் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஃபஸ்ட் லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எஃபெக்ட் போய்க்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த லிரிக்ஸ்க்கான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே உள்ளே வந்து ஆட் ஆயிரும். சேம் மெத்தட் தான் அடுத்தடுத்து உள்ள எல்லா லிரிக்ஸுக்கும் இந்த எஃபெக்டை வரிசையாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்கிற எல்லா லிரிக்ஸுக்கும் இப்போது நான் கொடுத்துருக்கிற எல்லா லிரிக்ஸுக்கும் நீங்கள் எஃபெக்ட் ஆட் பண்ணக்கப்புறம் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. உங்களுக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே பிடிச்சிருந்தா கூட நீங்கள் இப்படியே வந்து வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஒரு சிசி எஃபெக்ட் ஆட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் வீடியோ வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். சிசி எஃபெக்ட் பிடிச்சிருந்தா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி இப்படி நார்மலாகவே நீங்கள் சேவ் பண்ணால் கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். பேக் வந்துக்கோங்க. சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா ஒரு 3 சிசி எஃபெக்ட் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு சிசியோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணைக்கான் இருக்கும். அந்த கண்ணைக்கான லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து டிக் ஆகும். நெக்ஸ்ட் கீழே உள்ள லைட்டை டச் பண்ணாலே போதும். இதே மாதிரி 3 சிசியை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி திருலேங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா ஒரு இடத்துல நான் டபுள் பீட் மார்க் நான் வந்து வச்சு கொடுத்துருப்பேன். அதில் செகண்ட் பீட் மார்க்கில் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு அங்கே இருந்த இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ அந்த செகண்ட் பீட் மார்க்கில் வச்சக்கப்புறம் இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் திருலேங்கிற இந்த ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க போதும். இப்போ முதல்ல இமேஜோட குவாலிட்டிக்கும் இப்போ இமேஜோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 100% கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. நீங்கள் இந்த வீடியோவை சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோங்கிற இந்த ஆர் மார்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.